ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுதான் எஸ்பிஓ. எஸ்பிஓ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னா ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லிங்க் நம்மளுக்கு அது நல்ல லிங்க்கா இல்லை ஃபேக்கான லிங்க்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். HTTPS அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஆரம்பிக்கும். HTTP அப்படின்னு அப்படின்னு இப்படி கொடுத்துருந்தா இந்த லிங்க்கை டச் பண்ணாதீங்க. இந்த லிங்க்கு மட்டும்தான் ஒரிஜினலான லிங்க்கு. இப்போ அமேசான் அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் இப்போ ஃபேக்கான லிங்க்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணி அது மூலியமாக சில விஷயங்கள் ஃபேக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதில் தான் அமேசானில் ஃபேக்கான பொருளை கொடுக்குறதுக்கு பதிலாக செங்கல் கொடுத்துட்றாங்க அப்படிலாம் ஃபேக்கான விஷயமெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஒரிஜினல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட எல்லாமே அந்த அந்த லிங்க்கில் எல்லா பொருட்களும் இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த தப்பான லிங்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. உங்கள் ஜாதகத்தையே அவங்க உருவிடுவாங்க அப்படியே. அதனால் நீங்கள் ஒரிஜினல் லிங்க்கா இல்லை ஃபேக்கான லிங்க்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இது தெரியும். HTTPS அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த லிங்க்கு. ஓகேங்களா? HTTPS அப்படின்னு போட்டு போட்டு sbweb.2org.in அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு லிங்க்குள்ளார போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் ஆரம்பிக்கும். HTTPSன்னு போட்டு இப்படி தான் அந்த லிங்க் இப்படி ஆரம்பிக்கும். ஒரிஜினல் லிங்காக இருந்தால் இப்படி தான் இருக்கும். டூப்ளிகேட் லிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், HTTP அப்படின்னு போட்டு இப்படி 2 டாட் போட்டு போட்டிருக்கோம். இது மாதிரி உள்ள லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கும். இப்போ குரூப்பில் எல்லாம் யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க, லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓடி போய் தொடாதீங்க. அதில் உங்கள் அந்த லிங்க்கை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த லிங்க்கோட எல்லா டீட்டெயிலுமே இன்ன பேர் கொண்டவங்க இன்னதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க இந்த லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் டச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டச் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா எல்லாமே இந்த லிங்க்கை டச் பண்ணி தான் ஏதோ ஒரு ஃபோனில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கு வரும், நம்ம டக்குன்னு டச் பண்ணி உள்ளே போயிடுவோம், நம்ம அமௌண்ட்டே எடுத்துடுறாங்க. பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் நடக்கிறது. இது மாதிரி ஒரு ஃபேக்கான லிங்க்கில் தொடுறதுனால தான் இப்படி நடக்குது. அதனால் நீங்கள் யாருமே போய் இது மாதிரி விஷயத்த மாட்டிக்காதீங்க. இந்த ஒரிஜினல் லிங்க் அப்படின்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கவனமாக எதுவுமே இப்போ ஆன்லைனுக்குள்ளார வர்றீங்க அப்படின்னாவே உங்களோட செக்யூரான விஷயந்தான் இருக்கணும். சரி, நம்ம ஏனோதானோன்னு ஃபோனை எடுத்தோம், ஏனோதானோன்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆயிடுவோம். ஃபோனை தொட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்கள் பர்சனல் டீட்டெயிலாம் வேறு இடத்துக்கு ஷேர் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. கவனமாக இருங்க. ஃபோட்டோலாம் எங்கேயும் ஷேர் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட கவனத்தில் தான் உங்களோட லைஃப் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் எப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த பிக்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயம். எஸ்பிஓவில் நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? டயர்ட் ஆகாமல் இருங்க, ரெஸ்ட் எடுங்க. இப்போ அவங்க கம்பெனி சரி வேலை கொடுக்கல, இப்போதைக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமேல் வேலை கொடுக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னா நம்ம வேலை செய்ய போகிறோம். அதுதான். அதனால் நீங்கள் வேலை இப்போ வேலை இல்லை நமக்கு, இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறமேல எல்லாருமே மாசாக பண்ண போகிறோம். அதனால் இப்போயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம விறுவிறுன்னு ஓட முடியும். அதனால் நீங்கள் உழைப்பு போட்டது எங்கேயுமே வீண் போகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட உழைப்பு என்றைக்குமே உங்களை கை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நாளைக்கு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேக்கான லிங்க் ஒரிஜினல் லிங்க் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு
நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.